எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? யூடியூப் சேனல் வந்து நான் வந்து மாயம்மா சேனல்னு வச்சுருந்தேன். அந்த சேனலே போயிடுச்சு. 15,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. சேனல் எதனால் அழிஞ்சிருச்சுன்னு தெரில. சேனலே இல்லை. இப்போ நான் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அரசியல் பற்றி பேசணுன்னாவே நம்ம சேனலை புட்டுக்கிட்டு போய்டும்னு சொல்லிட்டு நான் பயந்துக்கிட்டு போகிறதில்ல. இதனால் ஒன்றும் இந்த சேனல்னால எனக்கு எல்லாம் அப்படியே பணம், காசு, நகை, நட்டு இதெல்லாம் நம்ம நினச்சதெல்லாம் வாங்கிட்டு போகிறது கிடையாது. நம்மளோட பொழுதுபோக்குக்காக நம்ம வந்து போடுறோம். நம்ம சப்போஸ் நம்ம இல்லைன்னா கூட நம்மளோட வீடியோ எடுத்து நம்ம பிள்ளைங்க பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதில் நம்ம போடுறோம். இதில் பணம் சம்பாதிக்கவோ, இதில் வந்து நம்ம ஒரு பெருசாக ஏதோ சாதிக்கலாங்கிறதுக்காகலாம் நம்ம போடலை. புரியுதா? அதனால என்னன்னா, ஒரு 5-6 பேர் சேர்ந்து உக்காந்துக்கிறாங்க. ஒவ்வொரு சேனல்லையும் உட்காந்துக்கிட்டு கம்முன்னே இருக்கிறது இல்லை. ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், சாரி பேச. இங்கே பாரு ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ஃபைல், ஹாஸ்பிட்டல் ஃபைல். இது வந்து ஹாஸ்பிட்டல் ஃபைல். நல்லா பார்த்துக்குங்க. இந்த ஃபைல் எதுக்கு காமிக்கிறேன்னா, இந்த ஃபைல் வந்து ஒரு முதுகில் ஒரு கட்டி இருக்குது. அந்த கட்டி வந்து ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. அதில் கொஞ்சம் புண்ணு ஆறாத மாதிரி நம்ம இது பண்ணோம். அதை வந்து எம்ஆர்ஐபி ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. அந்த ஸ்கேன் எடுத்து நம்ம பார்த்தோம். இதில் வந்து எங்கள் சொந்தக்காரங்க ஒரு 5-6 பேர் பிடிச்சிருக்கோன்றாங்க. அப்புறம் வந்து என்ன சொன்னால் செப்டிக் ஆகிடுச்சின்றாங்க. ஐயோ, இதில் வந்து மிஷின் உள்ளே வச்சு தான் அந்த புண்ணு ஆறுங்கிறாங்க. 4 பேரும் 4 விதமாக பேசுகிறாங்க. ஆனால் அது அந்த பேப்பரை பற்றி அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கலன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பேப்பரோட இது எடுத்துகிட்டு போய் நம்ம எம்ஆர்ஐபி ஸ்கேன் எடுத்த பேப்பர் எடுத்துகிட்டு போய் நம்ம டாக்டர்கிட்ட காமிக்கணும். டாக்டர் படித்து பார்ப்பாங்க. படித்து பார்த்துட்டு இதில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு சொன்னால் தான் நமக்கு தெரியும். அது எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, ரிசல்ட் வந்து 4ஆம் தேதி வரும். அப்போ தான் நம்ம யார் ஜெயிக்கிறாங்க, யார் என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம டிவி முன்னாடி உட்காந்து நம்ம பார்த்தா தான் நமக்கு அது வந்து தெரியும். நான் தூங்கி 4 நாள் ஆகுது. ஏன்னா இந்த கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டு போடுறாங்க பாரு, அதை கேட்டு 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 மண்டை டென்ஷன் ஆகுது நமக்கு. அதனால அதை யார் எது சொன்னாலும் நம்ம கண்டுக்கக்கூடாது. புரியுதுங்களா? கண்டுக்கக்கூடாது. அது என்னைக்கு கடவுள் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கும். நாம் என்ன நினச்சா போட்டோமோ அது ஜெயிக்கும். அதனால கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். ஏன்னா 4 பேர் 4 விதமாக பேசுகிறதெல்லாம் நம்ம வந்து கெடுத்துக்கவே கூடாது. அது எதுக்கு உதாரணம் சொல்கிறேன்னா, டாக்டர் வந்து எந்த செப்டிக்குமே ஆகலை, நல்லா இருக்குது, புண்ணு நல்லாயிடுச்சு, அது ஆறிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி ரிசல்ட்டு வந்து யார் ஜெயிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கும். இதை சொல்கிறதுக்காக தான் இதை எடுத்து இதில் கோர்த்து விட்டேன். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை சொல்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். தப்பாக இருந்தாலும்